ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு 2 பட்டை எடுத்துருக்கேங்க, 5 கிராம்பு எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்புறம் தனியா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தனியோட வாசனை சிக்கன் குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காஞ்ச மிளகா 4 சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே அரை ஸ்பூன் வந்துட்டு கசகசா சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டே சேர்த்தா கறிடும், நம்ம அதை கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ வறுத்தாச்சு, எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம், லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறமா அது கூடவே வெங்காயம் தக்காளியவும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலா அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா, இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். இது பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பொடி ஆகிடுச்சு. எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ இதிலே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன், அதனால் 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி போதும். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே நம்ம வறுத்தோல்ல தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் அதோட ராஸ்மெல்லாம் கொஞ்சம் போகும். பாருங்க, இது கூடவே இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா சிக்கன் வந்து எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மூடி விட்டுடலாம். பாருங்கள், வதங்கி வந்திருக்கு. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபஸ்ட்டு பொடியை சேர்த்துப்போம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கும் போதே நம்ம மசாலாலாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்ததுனால ரொம்ப வாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் தான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் குழம்பு தேவை இல்லையா, கிரேவி, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். இது கூடவே தனியாத்தூள் 2 ஸ்பூன், கலருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்து வரணும், அப்புறம் நம்ம கொஞ்சம் கிரேவி தேவையில்லையா, அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இருங்க, இது நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இது இப்போ கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுலாங்க, வெந்து வந்துடும். பாருங்க, நம்ம மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கோம். வாசனை பார்த்தா கம கமான்னு இருக்குங்க. நல்ல சிக்கன் குழம்பு, நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு இது போல் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த ரெசிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.